கத்தார் நாட்டில் நர்சரி தரத்தை மேம்படுத்துவதற்காக கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. நர்சரியின் வகைகள், அவற்றின் தொழிலாளர்களுக்கு தேவையான தகுதிகள் மற்றும் அனுபவம், நர்சரி தலைமையகத்தில் வழங்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள், நர்சரிகளை நிறுவுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் உரிம கட்டணங்களை நிர்ணயித்தல் ஆகியவை இந்த முடிவுகளில் அடங்கும் என்று அமைச்சகம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி நர்சரிகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பணிபுரியும் பெற்றோரின் தேவைகளை பூர்த்தி செய்ய குழந்தை பராமரிப்பு சேவைகள் வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்ற பகல் நேர நர்சரிகள். இரண்டாவதாக, பராமரிப்பு மற்றும் கல்வி நர்சரிகள். இது பகல் நேர பராமரிப்பு சேவைகளை வழங்கும் மற்றும் குழந்தைகளுக்கு மொழி, வாசிப்பு, எழுதுதல் மற்றும் எண்கணிதம் போன்ற அடிப்படை திறன்களை கற்பிக்கும். மூன்றாவது, சிறப்பு நர்சரிகள். இது சிறப்பு தேவைகள் மற்றும் கற்றல் சிரமங்களை கொண்ட குழந்தைகளுக்கான பகல் நேர பராமரிப்பு மற்றும் கல்வி சேவைகளை வழங்கும். இந்த வகைப்பாடுகளின்படி நர்சரி தொழிலாளர்கள் சந்திக்க வேண்டிய அனுபவங்கள் மற்றும் தகுதிகளை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நர்சரிகளை நிறுவுவதற்கு, அவற்றை புதுப்பிப்பதற்கும் புதிய உரிமங்களை வழங்குவதற்கான கட்டணம் 1000 கத்தாரி ரியால் ஆகும். அனைத்து நர்சரிகளும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை வழங்க வேண்டும். மேலும் குழந்தைகளின் நல்வாழ்வு, உடல், உளவியல் மற்றும் சமூக திறன்களை வளர்ப்பதற்கான அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தரநிலைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ல ஊடகத்திற்காக வசீகரன்.